சம்பவத்தில் வந்து அந்த கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்குது. இது வந்து தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி தாவேக்காளர் சொல்லியிருக்காங்க. அண்ணா, தாவேக்கா அவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கன்னா, இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் 1 போட முடியாது. அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது. இவங்க யாரும் போய் கொலை பண்ணல, யாரும் கத்தி எடுத்து குத்தல. தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க, அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான். ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்களால எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அப்ப எவிடன்ஸ் இல்ல. இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று, நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க, உள்ளூர்ல தான் இருப்பாங்க. ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம். அது சிபிஐ என்கொயரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.